குணசேகர் கொடூரமான மனுஷங்கிறது வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இது எல்லாம் கேள்விப்பட்டதும் ரேணுகா, நந்தினி எல்லாருமே பதறி போறாங்க. அட பாவி, கொடூர மனுஷா, கொலகாரனை விட ரொம்பவே மோசமான கொடூரமானவனால இருக்கிறான். சக்தி புறப்பட்டு போகும்போது கடைசி தம்பி போனாலும் பரவாயில்லைன்னு கூட பிறந்த தம்பிகளை கூப்பிட்டு அவன் போனா போறான், திரும்பி வரமாட்டான், போயிட்டு போறான், விடு விடுன்னு சொன்னானல்ல, அப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்ததுங்கிறாங்க ரேணுகா. நீ முதல்ல போன போடு, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க ஜனனி. நீ யாருக்கும் சிக்னல் கிடைக்கல எதனால அப்படின்னு ஒருத்தர் கேட்டீங்களா, அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க. ஜனனியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. குணசேகரன், ஞானம், கதிர், கரிகாலன், அன்புக்கரசியும் சேர்த்து கூட்டிட்டு சாப்பிட போறாங்க. என்ன நடந்திருக்கும்னே தெரியலையேன்னு தர்ஷினி, ஜனனி எல்லாரும் பதறி போய் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட கிளம்பிட்டாங்க. சக்தி ஒவ்வொரு கடையா ஒவ்வொருத்தருக்கிட்டையா ஏறி இறங்கி, கண்ணதாசன் யாராவது உங்களுக்கு இங்க தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்டவங்க எல்லாம் எனக்கு தெரியாது தம்பிங்கிறாங்க. சக்தி ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஆமா, உங்களுக்காகத்தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க கண்ணதாசன் ஐயா உட்காந்துருக்காரு. அவர் பார்த்தபடி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க செல்லப்பா தானே? தம்பி ஏதோ ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் தம்பி கிட்ட போய் தனியா பேசிட்டு வரேன்னு சக்தியை கூட்டிட்டு தனியா போய் பேச போறாங்க. ஜனனி ஃபோன் பண்ணும்போது சக்தி ஆன் பண்ணிட்டு அதை பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. இங்க ஜனனி ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. சக்தி பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சக்தின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப அந்த கண்ணதாசன் அவரோட குரல் கேட்டதும் ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாருமே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அழிஞ்சாலும் இந்த தனுஷ்கோடி அழியாது. ஏப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கொலை பண்றதுக்கு ஆளுங்க துரத்திக்கிட்டு வந்து உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு 2 பேர் வந்து உன்னை காப்பாத்தினாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க ஜனனிக்கு எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ கடவுளை, என்ன நடந்தது பாத்தியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா, ஐயா உங்களுக்கு எப்படி தெரியும், அது உங்க ஆளான்னு கேட்குறாங்க. எனக்கு எது பாலு, எல்லாமே அந்த ஈஸ்வரன் தான் எனக்கு துணை. உன் கூட பிறந்த அண்ணன் குணசேகரன் தான்ப்பா உன்னை கொல்லருக்கு ஆள் அனுப்பியிருக்கான். ஐயா, என்னை காப்பாற்ற வந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சக்தி கேட்குறாங்க. அது குணசேகரனை விட பெரிய ஆளா கூட இருக்கலாம், நீ வந்த காரணத்தை சொல்லுன்னு கேட்குறாங்க கண்ணதாசன். சக்தி அவங்க கிட்ட வச்சிருந்த லெட்டரை எடுத்து கொடுத்துக்கிறாங்க. இந்த அட்ரஸ்ல இருக்கிற அம்மாவை தேடி வந்தேங்கிறாங்க சக்தி. ஓ, இது தேவகி எழுதின லெட்டரா? தேவகி நேபாளத்திலிருந்து வேண்டுதலுக்காக ராமேஸ்வரம் வந்தாங்க. இங்க கடல் சுனாமி வந்தபோது தேவகியோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் தேவகியும் சரி இங்கேயே இருந்துடலாம்னு இருந்துட்டாங்க. தேவகியோட அப்பா ஊர்ல இருக்கிற நிலன் புலன் சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க கொஞ்சம் சொத்து வாங்கினாங்க. அந்த சமயத்துல தான் ஆதிமுத்து இங்க வந்தாரு. தேவகியோட அப்பாவை சந்திக்கும்படியாச்சு. அவருக்காக சில உதவிகளும் செஞ்சாரு. அந்த உதவிகள் காரணத்தினால அவங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவை பிடிச்சு போச்சு. ஆதிமுத்தோட உழைப்பை பார்த்துட்டு அவருக்கே தன் பொண்ணை கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாரு. ஆமா, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு உங்க அப்பா பொய் சொல்லிட்டாருப்பா. தேவகிக்குன்னு இருந்த சொத்தை தான் அடையணுங்கிறக்காகவே பொய்ய சொல்லி தேவகியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உங்க அப்பா. ஆதி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தென்காசியில இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே உங்க அப்பா காலத்தை கொண்டு வந்தாரு. ஆனா தேவகிக்கு ஒரு ஆண் வாரிசும் பிறந்தது. பல வருஷங்கள் இப்படியே 2 குடும்பத்தோடவும் தொடர்போடவே அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லாத போனதும் ஆதி குணசேகர் கிட்ட இந்த விஷயத்த அவர் சொல்லும்படி ஆயிடுச்சு. உண்மை தெரிஞ்ச குணசேகர் எங்க சொத்தெல்லாம் அந்த குடும்பத்துக்கும் பங்கு கொடுக்கணுமோன்னு நினைச்சு பயந்துட்டு வந்துட்டாரு. குணசேகர் அதோட விடாம நேரா ராமேஸ்வரம் வந்து தேவகியை கண்டுபிடிச்சு தேவகியை நேரா சந்திச்சான். நான் யாரு தெரியுமா? ஆதிமுத்தோட மகன் ஆதி குணசேகரன். நீ யார் அப்படின்னு கேட்கும்போது ஆதிமுத்தோட பொண்டாட்டிங்கிறாங்க. அடி செருப்பால, அப்படி ஒரு வார்த்தையை இனிமே சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். ஆதிமுத்தோட வாரிசுனா நாங்க மட்டும்தான், நீ கிடையாதுங்கிறாங்க ஆதி குணசேகர். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க தேவகி. என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆதிமுத்துக்கு ஏற்கனவே கல்யாணமாகி நான் ஒரு பையன், எனக்கு இளைய 2 பேர் இருக்காங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சும் அவருக்கு நீ வப்பாட்டியா இருக்கியா? சொத்தை போடுங்கிறதுக்கு தானே இப்படி ஒரு தந்திரமான வேலையை பார்த்திருக்கேன்னு குணசேகர் கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க, என்னோட சொத்து தான் அவர்கிட்ட இருக்குதுங்கிறாங்க. ஓஹோ, அப்போ நீ சொத்தை போடுங்க பாக்குறியா? சொத்து காசப்பட்டு தானே அவருக்கு நீ வப்பாட்டியா இருக்க அப்படின்னு கேட்கவும் தேவி அம்மா கத்தி கதறி அழுகுறாங்க. இல்ல, ஏன் சொத்து தானே அவர்கிட்ட இருக்கு, என்னோட சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு தானே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரை நம்பி வந்த என்னைய இப்படி விட்டுட்டாரேன்னு தேவகி அம்மா அழுதுட்டு இருக்கும்போது, இதை பாரு, இந்த பிராடு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, மரியாதையா இந்த ஊரை விட்டு போயிடுன்னு மிரட்டிட்டு இருக்கும்போது அங்க அந்த அம்மாவோட பையன் ஓடி வரான். வந்ததும் இவன் யாருன்னு கேட்குறாங்க. இதுதான் எங்களுக்கு பிறந்த பையங்கிறாங்க. அடி செருப்பால, மறுபடியும் ஆதிமத்துக்கு பிறந்த பையன்னு சொன்ன கொன்னே போட்டுருவேன் பார்த்துக்கோ, இந்த மாதிரி இன்னொரு தடவை சொல்லிடாதீங்கிறாங்க. உன்னைய பார்த்து பேசி விரட்டிட்டு போலான்னு பார்த்தேன், ஆனா புள்ள வேற இருக்கா. இங்க பார், எங்காவது ஆதிமுத்து வாரிசு பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுங்க, கொன்றுவன் பார்த்துக்கோ, உன்னையும் உன் பிள்ளையும் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடணும்னு மிரட்டிட்டு போறாங்க ஆதி குணசேகர். தேவியோட மகன் யாருமா அவரு? என்னம்மா உன்னை இப்படி திட்டிட்டு போறாரு, எதுக்குமா மிரட்டிட்டு போறாருன்னு சொல்றாங்க. தேவகி அம்மா சொல்ல தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம்
கண்ணதாசன் ஐயா சக்தி கிட்ட சொல்றாரு. இதே மாதிரி பல தடவை குணசேகர் வந்து தேவகியை மிரட்டிட்டே இருந்தான். பல நாள் இதே மாதிரி குணசேகரன் அவங்கள வந்து மிரட்டிட்டு தான் இருந்தான். அவங்களும் பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் குணசேகரன் அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். கத்தியால வந்து தேவகியை குட்டிட்டான். இதை கண்ணார பார்த்த அந்த பையன் ரணவன் அங்கிருந்து தப்பிச்சு போன அவங்க அம்மா சொன்னதால அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து இங்க கோயில் மடங்கள் எல்லாம் தங்கியிருந்தான். அதுக்கப்புறம் அவ எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், இது யாருக்கும் தெரியாது. தேவியோட மகன் ராணா அவ இதே ஊர்ல இன்னும் வளர்ச்சியோட சிறப்பா செழிப்பா இருக்கான்ப்பா. குணசேகரனை விட பல மடங்கு பெரிய பணக்காரனா இருக்கான்ப்பா. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சக்தி கேக்குறாங்க. அவன் இருக்கிற இடத்த சொல்லி, அதை நான் உன்னை சங்கடப்படுத்த விரும்பலப்பா, நீ அதை விட்டுருங்கிறாங்க. சக்தி தேடி வந்த ரகசியங்கள் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ராணாவை எங்க கண்டுபிடிக்கிறதா? ஐயோ பாவம், குணசேகரனால பாதிக்கப்பட்ட தேவகியோட மகன் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியலையே. அவரை பார்த்தா ஒரு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லலாமான்னு சக்தி நினைக்கிறாங்க. ஆனா ஆறுதல் சொல்ற அளவுக்கு அவரோட நிலைமை அந்த நிலைமையில இல்ல. அவர் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைமையில இருக்காரு. குணசேகரனை தட்டி வீசிட்டு போற அளவுக்கு ராணா உயர்ந்த இடத்துல இருக்கும்போது குணசேகரனுக்கு அது ராணாங்கிறது தெரியாமையே குணசேகரன் முட்டி மோதிக்கிட்டு இருக்காரு. மதுரைக்குள்ளேயே நான் தான் பெரிய ஆள், என்ன மீறி யாரும் இல்லை, என்னை எதிர்த்து வந்தவனை நான் தட்டி வீசிட்டு போய்கிட்டே இப்படி ரொம்ப கர்வமா பேசிக்கிட்டு இருக்கிற குணசேகருக்கு சரியான பதிலடி கொடுக்க ராணா வராரு. ராணா கூட சக்தியும் கைகோர்த்து வந்து நிக்கிறாங்க. குணசேகர் பார்த்ததும் அதிர்ந்து போறாரு. இந்த சக்தியை நம்ம அங்க ராமேஸ்வரத்திலேயே கதையை முடிக்க சொல்லி ஆளுகளை அனுப்பிச்சோம். அவங்க கிட்ட இருந்து சக்தி எப்படி தப்பிச்சு வந்தா, இவனுங்களை காப்பாத்துறதுக்கு யார் வந்தா, யாரோ சொன்னானே சக்தியை வந்து யாரோ காப்பாத்திட்டாங்கன்னு, அந்த காப்பாத்தினவன் யாரு, அவன் மட்டும் என் கைக்கு கிடைச்சா அவனை உண்டியலேன்னு பண்ணி முகம் தெரியாத ஆளுக மேல கோவத்துல இருக்காங்க குணசேகர். இருந்தாலும் இப்ப எப்படியோ சக்தி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப இந்த வீட்டுல வந்து நம்ம எதுக்கு நின்று கை நீட்டி பேசுவானே, இப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? நம்ம தம்பிகளுக்கு அப்பா 2வது கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசையும் பெத்தெடுத்து குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்தான்னு தெரிஞ்சா மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சே. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அம்மா பாதி உசிரி இழந்துரும் அப்படின்னு குணசேகர் சக்தி திரும்பவும் மதுரை பக்கம் வரக்கூடாது, வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா நம்மளோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த குணசேகருக்கு சரியான பதிலடி கொடுக்க ராணா சக்தி 2 பேரும் கை கோர்த்து வீட்டுக்குள்ள வராங்க. கூடவே நம்ம அப்பத்தாவும் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் குணசேகருக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன அப்பத்தா, என்ன கடைசி பேரனோட கை கோர்த்துக்கிட்டே போல இருக்குங்கிறாங்க. ஆமாப்பா, நல்லவங்களோட சேர்ந்து நிக்கிறதாப்பா நிலையான உறவு. அப்பாவி பொண்ணான தேவகையை ஏமாத்தினா என் மகன், பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்த நீ. அப்போ அப்பா மகன் 2 பேருமே ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அந்த துரோகத்துக்கு பரிகாரமும் வருஷத்தமும் நான் பண்ண வேண்டாமா? அதுதான்ப்பா, தேவகையும் அவ பெத்த பையனான ராணாவையும் ஏன் சொத்தை கொடுத்து நான் காப்பாத்தின. அந்த சொத்துக்களால இன்னைக்கு அவ உயர்ந்த இடத்துல இருக்கு. என்னோட 40% சொத்தும் என் பேர ராணாவுக்கு தான். ஒரு பொண்ணோட சொத்தை பிடுங்கி கொண்டு வந்து இந்த விசாலாட்சி குடும்பத்தில் அவன் கொடுத்து உங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சு தேவகியை ஏமாற்றி அந்த குடும்பத்தை அனாதையை விட்டுட்டு வந்த என் பையன் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் தேட வேண்டாமா? அதான்ப்பா, நீ இல்லைனாலும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவனு என் பேரன்தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா தன்னோட பேரன்தான்னு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்பத்தா. ஆனால் குணசேகருக்கு அடிவயிறிலிருந்து உள்ளங்கால் உச்சந்தலை வரைக்கும் பத்திக்கிட்டு ஏறிடு. அப்பத்தா, என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த குடும்பத்துக்குள்ளே எங்கேருந்தோ கொண்டு வந்தவனை நிறுத்திக்கிட்டு தன் பேரன் சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க குணசேகரன். அடா ஆமாப்பா, நீ இல்லைனாலும் நான் மறுக்க முடியாதே. சொத்துலையும் சரி சொந்தத்துலேயும் சரி ராணாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிறாங்க அப்பத்தா. இதை ஏற்றுக்க முடியாத குணசேகர் ராணாவை மிரட்டி பார்க்குறாங்க. ராணா மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சு நடுங்கிறவன் நான் கிடையாதுன்னு சொல்லி ராணா எதிர்த்து நிற்கிறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.